பண்ருட்டியா குருநாதசாமி கோயிலான்னு பார்த்தா இந்த மழை மட்டும் பெய்யாம இருந்தா அருமையா இருக்கு தலைவா. ஏமா இது கோபுரமா சாப்பிட்றதுக்கு இல்ல சாரு சாரு இந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கின குதிரை வந்துட்டு சாரு சமையல்காரங்க கோயிலுக்கு கிடா வெட்டெல்லாம் உண்டு. ஈவினிங் ஷோ இருக்கு. ஷோக்காக ஹார்ஸ் க்ரூம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நான் போயிட்டு கிங்ஃபிஷர் ஒரு விஜய் மாலியா ஒரு ஃபேமிலி டெல்லியில் ஒர்க் பண்ணேன். டெத்தாக வருது அந்த ரீசன்னால தான். ஸோ நல்லபடியாக இந்த ஃப்ரீ கிரேசிங்கில் இருக்கிற அனிமல் வந்து எந்த பிரச்சனையும் வர்றதில்லை. சோளத்தட்டு அறுத்து போட்டால் சொக்கிக்குன்னு சொல்லுவாங்களா மாட்டுக்கு, யூரியா லெவல் அதிகமாக இருக்கும். குதிரைக்கு வச்சிருப்பாங்களாட்டு இருக்கு, அது ஒரு பாய்சன் தானே. நைட் வச்சிருப்பாங்களாட்டு மார்னிங் ஆச்சு. இது எந்த டிசீஸ் அவுட் பிரேக்கில் எதுவும் இல்லை. இங்கெல்லாம் பைக் கொண்டு வராத கம்முன்னு பஸ்ஸில் வந்துருங்க, இல்லைன்னா நடந்தே வந்துருங்க. பைக்லாம் வந்தீங்கன்னா சிக்கிக்குவீங்க, அவ்வளோதான். மக்களே இன்னைக்கு வந்து லீவு நாளுங்கிறதுனால கூட்டம் அள்ளி விட்டுருச்சு. அப்பா பாருங்க கூட்டத்தை பாருங்க. இன்னைக்கு ஒரு எண்டே இல்லையா, இப்படியே தான் போகுமா? இவ்வளோ கூட்டம் இருந்துச்சுன்னா ஒன்றும் ஆகாதப்பா. பைக்கெல்லாம் கம்முன்னு விட்டுட்டு வந்துட்டு நடந்து வந்தாங்கன்னாவே பாதி பிரச்சனை தீர்ந்து போயிட மாட்டேங்குது. ஃபுல் கூட்டங்க மக்களே. மறுபடியும் வந்து குருநாதசாமி கோயில் வந்துட்டு களை கட்டிருச்சு. வருண பகவான் கொஞ்சம் காப்பாற்றி விட்டாருன்னா இன்றைக்கி வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரே நாளில் இன்றைக்கி திருப்தி ஆகிற அளவுக்கு கூட்டம் இருக்குது. நண்பர்கள்லாம் பயங்கர ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பாருங்க தம்பிகள்லாம் காதில் வாங்கி மாட்டிட்டு ஜாலியாக போய்கிட்டு இருக்கிறாங்க. வேலம்பாடியா திருவிழா எப்படி இருக்குது? மக்களே உண்மையாலுமே நெருக்கம் கூட்டம் நெரிசல் வந்து இன்னைக்கு ரொம்ப அதிகம். இன்னும் நிறைய பைக் அங்கே நின்றுக்கிட்டு இருக்குது. பைக் நிறுத்திட்டு வரவங்க வந்தாங்கன்னா இன்னும் கூட்டம் வந்து வேற லெவலில் இருக்கும். கடையில் எப்பயுமே ஆவி பறக்க சில்லி பஜ்ஜி அப்பளம், சில்லி பஜ்ஜி அப்பளம். கூட்டம் வந்து அதிக அளவுலேயே காணப்படுறதையும் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. நிறைய மக்கள் வந்திருக்கிறாங்க. இது கூட்டம் படுபயங்கரமாக இருக்குது. படுபயங்கரமாக இருக்கா? இன்னைக்கெல்லாம் வியாபாரம் பரவாயில்ல. அன்பு செல்வங்களுக்கு வேண்டிய விளையாட்டு பொருளை வாங்கி கொடுத்து சந்தோஷமா அழைச்சிட்டு வாங்க. ஒரு 4-5 நாளா வந்து இதை விடாத பேசிட்டு இருக்கிறாரு சாரு. எக்ஸ்பெக்ட் பண்ணதோட கூட்டம் வந்து வேற லெவலில் இருக்குது. அந்த கூட்டம் நெரிசல் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பாருங்க. எப்பவுமே வந்து தோடு கடையில் பொண்ணு கூட்டம் தான் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு பசங்க கூட்டம் அதிகமாக இருக்கிறது வந்து நம்மளால் பார்க்க முடியுது. பொண்ணுகளை விட பசங்க தான் அதிகமாக தோடு வாங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நிகழ்வெல்லாம் நம்மளால் இன்றைக்கி பார்க்க முடியுது. நல்லா இருக்கு. கூட்டமெல்லாம் எப்படி? நல்லா இருக்கு. மாசா இருக்கு. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? கேரளாவிலேருந்து. ஒரு சிலர்லாம் வந்துட்டு உஷாராக வந்து இப்போவே வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க, மழை வரத்துக்குள்ளே கிளம்பிடலான்னு. நாம் வந்து கரெக்டாக கருமேகங்கள் சூழ்ந்துருக்கிற டைமில் தான் உள்ளே என்ட்ரி ஆகிறோம். ஹாய் பாருங்க, இவர் மிரட்டுறாரு நம்மளை. கான்ட்ரவர்சி குருநாதசாமி கோயிலே வேண்டுன்னு வர கிடைக்குங்க. எல்லாரும் லட்சக்கணக்கான மக்கள் வராங்க. அன்னைக்கு பார்த்தோம் பேக் கடையில் அண்ணன் இருக்கிறாரு. அண்ணா வியாபாரம்லாம் இன்னைக்கு எப்படின்னா இருக்குது? இன்னைக்கு பரவாயில்ல. காலையிலிருந்து கூட்டம் நல்லா இருக்குது. ஒரு சைடு என்ட்ரி ஒரு சைடு எக்ஸிட்டு ரெண்டுலேயுமே ஃபுல் கூட்டம். தம்பி இப்போதான் கோயிலுக்கா? எப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்களா? எந்த ஊர்லேருந்து வரீங்க? கொங்குருவளையமா? கொங்குருவளையத்திலிருந்து வரீங்களா? இன்னைக்கெல்லாம் வியாபாரம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஆனால் இன்னைக்கு வியாபாரம்லாம் எப்படி இருக்குது? நேற்று பார்த்துருந்தோம். இன்னைக்கு வியாபாரம் நல்லா இருக்குண்ணா. எல்லா கடையிலையும் கூட்டம் நிரம்பி வலிக்குது. கத்தி தொண்டை வலிச்சு பைக்கில் கத்திக்கிட்டு இருக்கிறார் அண்ணன். வியாபாரம்லாம் பரவாயில்ல இன்னைக்கு? ஓகேண்ணா, பரவாயில்லண்ணா. எதுவும் மோசம்லாம் இல்லை, பரவாயில்லண்ணா. கூட்டம் இருக்கு, ஆனால் வியாபாரம் பெருசாக ஆக மாட்டேங்குது. வியாபாரமெல்லாம் ஒன்றும் சரியில்லைண்ணா. தேங்காய் விலை ஜாஸ்தி. பருப்பி ஜனம் கேட்கறது பாதிக்கு பாதி வியாபாரம் கேட்குறாங்க. நாங்கள் மாதேஸ்வரம் மலையிலிருந்து வந்து வியாபாரம் வந்து சரியில்லை.
திருவிழாலாம் கூட்டம் எப்படி இருக்குது? நிறையா வருது. நேற்று 2 நாளை விட இன்னைக்கு அதிகமாக கூட்டம் வருது தலைவரை. லீவு நாள்ன்றங்காட்டி. லீவு நாளுங்கிறதுனால கூட்டம் எப்படி இருக்குதுங்க? அதிகமாக இருக்கு. சிஸ்டர் கூட்டமெல்லாம் எப்படி இருக்கு? தூரியில் ஆடினீங்களா? இப்போதான் போறீங்களா? இன்னும் வந்து மக்கள் நிறைய வருவாங்க. இது சும்மா ட்ரெய்லர் தான். ஒரு குழந்தை பாருங்க, சத்தம் அதிகமாக வர மாட்டேங்குது, காதில் வந்து கை வச்சுக்கிட்டே வருது. ஆனால் எந்த ஊர்ல இருந்து வரீங்க? மூன்றோடு. திருவிழா கூட்டம்லாம் எப்படி இருக்கு? இப்போ வந்து சில்லி கடைக்கு வந்திருக்கிறோம். எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஆனால் உட்கார்றதுக்கு இடம் இல்லை, அதுதான் உண்மை. அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்குது. ஓ, இது வரைக்கும் கூட்டமாப்பா. சில்லி கடையில் இன்னைக்கு ஓரளவுக்கு வந்து கூட்டம் நல்லா இருக்கிறதுனால எல்லா மக்கள்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்க முடியுது. நல்லா இருக்குங்க. ஆனால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அவ்வளோ கூட்டம் இருக்குது. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாங்கள் லோக்கல் தாங்க. நாங்கள் பவானி. ஓகே. காலம் சுட சுட போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. கூட்டம்லாம் எப்படி இருக்கு? அதிகமாக இருக்கு. தூரியில் ஆடினீங்களா? இனிமேல் தான். இதான் ஃபர்ஸ்ட் வருஷங்களா? எதிர்பார்த்த அளவுக்கு திருவிழா இருக்குதுங்களா? எத்தனை பேர் வந்திருக்கீங்க? 6 பேர். நாங்கள் ஒரு 5 பேர் வந்திருக்கோம். நாங்கள் ரெகுலராக வருவோம். எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் எங்கள் அம்மாப்பேட்டையிலேருந்து வருவோம். எப்படி இருக்கு? கூட்டம் இன்னைக்கு அதிகமாக இருக்குங்க. வெள்ளிக்கிழமைங்கிறதுனால இன்னைக்கு கூட்டம் அதிகமாகவே இருக்குது வழக்கத்துக்கு மாறா. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்கிறதுனால எல்லோரும் வரக்குள்ள கையில் வந்துட்டு அமௌண்ட் எடுத்துகிட்டு வாங்க. கூகுள் பேவை நம்பி வர வேண்டாம். கூகுள் பேயில் வந்துட்டு அமௌண்ட் சென்ட் ஆக மாட்டேங்குது. கையில் அமௌண்ட் வரவங்க யாராக இருந்தாலும் கையில் அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்துருங்க. நல்லா இருக்குண்ணே. லாஸ்ட் டைம் விட இந்த டைம் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. எக்ஸ்பெக்டே பண்ணலை. சென்னையிலேருந்து வந்திருக்கான் ஃப்ரெண்டு இதுக்காக. எப்படி இருக்கு திருவிழா? திருவிழா பயங்கரமாக இருக்குது. நான் இது இப்போ தான் பார்க்குறேன் ஃபஸ்ட்டு. நல்லா இருக்கு. நல்லா இருக்குதுங்க. கூட்டமெல்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப அதிகமாகவே இருக்கு. தூரிக்கெல்லாம் எவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான்னு பாருங்க. சூப்பராக கூட்டமெல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்குது? பட்டையான கூட்டம். சூப்பர் ப்ரோ. திருவிழாலாம் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? நாங்கள் ஒரு 16 பேர் வந்துருவோம். கேங்காக வந்துருக்கோம். அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் 2 நாள் லீவுனால என்ஜாய் பண்ணுறது இங்கே வந்துட்டோம். செம்ம ஜாலியாக இருக்கு. திருவிழா கூட்டம்லாம் இன்னைக்கு எப்படி இருக்குது? இதாங்க நம்ம குமாப்பட்டியில் இதாங்க நம்ம அந்த பூமாப்பட்டியா குருநாதசாமி கோயிலான்னு பார்த்தா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தீபாவளியில் பாபாவளி. நாங்கள் திருப்பூர்லேருந்து வந்திருக்கிறேங்க. வருஷம் இந்த தேருக்கு வந்துடுவோம். தாத்தா பாட்டாங்கோடத்துலேருந்து இந்த தேருக்கு வந்துட்டு இருக்கிறோம். நாங்கள் வந்தோன்னா 2-3 நாள் இங்கே ஸ்டே பண்ணிட்டு தான் போவோம். இந்த தேர் எங்களுக்கு எப்போவுமே வியாபாரம் சிறப்பாக இருக்குது. நாங்கள் 2 மாடு கொண்டு வந்திருக்கிறோம், 4 வெள்ளாடு கொண்டு வந்திருக்கிறோம். வியாபாரம் அங்கத்துக்கு இங்கே பரவாயில்ல, நல்லா இருக்குது. மாட்டு சந்தை குதிரை சந்தையிலையும் கூட்டம் கொஞ்சம் அதிக அளவில் காணப்படுறதை பார்க்க முடியுது. அதே மாதிரி இங்கே வந்து நிறைய இடத்துக்குள்ளேயே போக முடியல. அந்த அளவுக்கு வந்துட்டு ஃபுல்லாக சேரு சகதியாக இருக்குது. அதையும் நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் காலை ப்ரோ எந்த ஊர்லேருந்து வரீங்க? கோயம்புத்தூர்லேருந்து. இந்த குதிரையில் எத்தனை வருஷமாக வளர்த்திக்கிட்டு இருக்கிறீங்க? நான் 25 வருஷமாக வளர்த்துருக்கோம். தேரி காட்டுங்க பார்த்தீங்கன்னா 10 வருஷம் வந்துட்டுருக்கோம். நம்மள்கிட்ட நாட்டு குதிரை, போனி, மாறுவார், நாட்டியோட எல்லாமே இருக்கா? எல்லாமே வச்சுருக்கோம். சேல்ஸ் இருக்குது, வாங்கிப்போம், விற்போம். நம்ம வளர்த்துறது கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா ஜேகே சைடு மார்க் ரேசிங்க கோயம்புத்தூர் குட்டி ரோட்டில் இருக்குது. 2 வருஷம் நல்ல வருஷம் வந்துட்டு தான் இருக்கும். இந்த வருஷம் கொஞ்சம் மழை மாட்டிக்கிச்சு மழை, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் வியாபாரம் ஒன்றும் ஆகலைங்க. வியாபாரம் வந்தால் விலை கொடுத்துடலாங்க. இல்லைன்னா கொடுக்குறது சுழியில் எப்படி இருக்குதுங்க? சுழியில் எல்லாம் சுழிதான். இது வந்து கோயம்புத்தூர் ஓட்டுநர் ரேஸுங்க. இது 2 பொட்டைங்க, 2மே சனையோடு இருக்குங்க. இது வந்து கோயம்புத்தூர் ஓட்டர் ரேஸ் ரேஸுங்க. இது பேர் வந்து கிருஷ்ணங்க. பேர் ஆமாம், குட்டியிலேருந்து நம்ம தான் இருக்கிறேன். சரி ப்ரோ, குதிரை சந்தையில் எப்படி இருக்குங்க ப்ரோ? குதிரை சந்தை ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நிறைய தண்ணியாக இருக்குது, நிறைய குதிரை வந்துருக்குது போன வருஷத்தோட இந்த வருஷம். சிஸ்டர் எல்லாம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு, செம்மையாக இருக்கு. நடக்கத்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வந்தீங்கன்னா இதெல்லாம் யோசிச்சு வாங்க.
சிஸ்டர் எப்படி இருக்கு எல்லாம்? ஃபேமிலியோட வந்தாலே இதுதான் நம்மளுக்கு. இந்த மழை மட்டும் பெய்யாம இருந்தா அருமையா இருக்கு தலைவா. சேர் தான் இருக்குது, வேற எதுவும் இல்லை. ஓகே. இங்கேயும் நிறைய குதிரைகள் பாருங்க. இந்த குதிரை எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. கட்டி வைக்கல, அப்படியே சும்மா வச்சிருக்காங்க. ஏம்மா இது கோபுரமா சாப்பிட்றதுக்கு இல்லை? ஐயோ ஃபர்ஸ்ட்டுங்களா? கோயம்புத்தூர்லேருந்து வராங்க. கோயம்புத்தூர்லேருந்து ரேஸில் வந்துட்டு இந்த ஷோவில் வந்து கார் ஷோவில் பங்கு வச்சுருங்களது நவீன் பிரதர்ஸ்னு சொல்லிங்க இது இருக்குங்க. சரிங்க. இதில் 2 கோரை பார்ட்டிசிபேஷன் பண்ண போகுது. சரிங்க. பார்ட்டிசிபேஷன் பண்ணி மில்டீத்தில் பில்லியில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸுங்க. ஓ இந்த குட்டி. ஓகே ஓகேங்க. மில்க் டீத்னா குட்டி குதிரை இல்லைங்களா? நொக்ரா கேட்டகரியில் மார்வார் நொக்ரா கேட்டகரியில் ஃபர்ஸ்ட் ப்ளேஸுங்க. இப்போது ஆக்சுவலாக வந்து எத்தனை நாள் என்னென்ன கேட்டகரி நடக்க போகுதுங்க? மில்க் டீத்துங்க, அடுத்து பில்லி, அடுத்து 2 டீத்து மேருங்க. ஓ அதாவது குட்டியிலிருந்து 3 தரமாக வந்து போட்டி நடத்துவாங்க. இந்த குதிரை பேருங்கண்ணா? சாரு. இந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கின குதிரை வந்துட்டு சாருங்க. குட்டியில் பில்லியில் நொக்ரா பில்லி. ஓகேங்க, சரிங்க. அடுத்த ஒரு கோரை உள்ள ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணா எத்தனை பேர் வந்திருக்கீங்க? நாங்கள் ஒரு 100 பேர் இருக்குங்க. 100 பேர் வந்திருக்கீங்களா? கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கீங்களா? எல்லாம் ஒரே ஃபார்முங்களா? இல்லை ஒரே ஃபார்ம். ஒரே ஃபார்ம். ஓ ஒரே ஃபார்ம்லேருந்து 100 பேர் வந்திருக்கீங்க. ஆனால் இங்கே சாப்பாடெல்லாம் எல்லாமே எங்களுதே தான், நாங்களே எல்லாம் ரெடி பண்ணிடுவீங்க. சமையல்காரங்க. கோயிலுக்கு கிடா வெட்டெல்லாம் உண்டு. ஓகே. அதாவது வந்துட்டு இன்னைக்கு ஹார்ட் ஷோவில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்குது மில்க் டீத்தில். ஓகேங்க ப்ரோ. இருந்து வரீங்க? மேட்டுப்பாளையங்க. ஆனால் என்னென்ன மாடுகள் கொண்டு வந்துருக்குறோம் நம்ம? மார்வாடி கொண்டு வந்திருக்கோம், போனி கொண்டு வந்துருக்கிறீங்க. ஓகே. ஸோ எல்லாமே குட்டை ஆடுகள், எல்லாமே குட்டை ரகம் எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. குதிரையிலிருந்து ஆடு மாடு கோழி வரைக்கும். ஃபேன்சி பீடு இங்கே கொண்டு வந்து கம்மிங்க. இதெல்லாம் டேபிள் ஃபைட்டருங்க. எஸ்கேஎஸ்டி ஃபார்முங்க. நிறைய இருக்கு. பொட்டைகள் அங்கே இருக்கு, வெறும் ஆண் மட்டும்தான் இருக்கு. ஓகேங்க. இதுக்கெல்லாம் பேர் வச்சிருக்கீங்களா ப்ரோ? ஆமாங்க. இது எப்படிங்க நம்ம ஒரிஜினல் காங்கை மாதிரியே முட்டுறதுக்குலாம் வரும்? காங்கை குட்டை முட்டு கண்டிப்பாக. சும்மா தொட்டு பாருங்க. சும்மா பார்த்து கண்டிப்பாக முட்டு. ஓ சாமி பயமாக தான் இருக்குது. ஓகேண்ணா. தம்பி ஒருத்தர் வந்துட்டு குதிரையை வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இது மயில்மதி ரெஸ்டாரண்ட் கோயம்புத்தூர். நான் செங்கத்தோட தலைவர் ஃப்ரம் பொள்ளாச்சி. அவர் டாக்டர் கலைவாணன் பவானி, ஹார்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் பவானி. ஓகே. ப்ரோ இப்போது நம்ம எத்தனை வருஷமாக நம்ம சந்தைக்கு வந்துட்டு இருக்கிறோம்? நாங்கள் வந்து கடந்த 6 வருஷமாக எப்போது தேர் வந்தாலும் இந்த சந்தையில் பங்கேற்போம். 2 வருஷமாக பொங்கனூர் மாடு போட்டிருக்கோம். எங்கள் ஹார்ஸ் எல்லாம் எப்போவுமே இங்கே கொண்டு வந்து காட்சிப்படுத்திட்டு போவோங்க. இங்கே வந்து வெட்டினரி டாக்டர்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக திருவிழா ஆரம்பிக்கும் போதுட்டு ஒரு 6 குதிரை வந்துட்டு இறந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது எதனால், என்ன ரீசன்? பட் ஆனால் அதனோட இம்பேக்டெல்லாம் இங்கே பெருசாக எதுவும் இல்லை. அது ஆக்சுவலாக என்ன பார்த்தீங்கன்னா சம்திங் முன்னாடியே கொண்டு வந்துட்டாங்க. அவங்க ஜஸ்ட் இந்த இப்போ அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி எதுவும் மழை பெஞ்சிருக்க மாட்டிருக்கு. அதனால் அந்த சோளத்தட்டு இருந்ததில்ல, அந்த சோளத்தட்டு அறுத்து போட்டால் சொக்கிக்குன்னு சொல்லுவாங்களா மாட்டுக்கு, யூரியா லெவல் அதிகமாக இருக்கும். ஏன்னா பக்கத்தில் ஏதோ காட்டுக்கு தண்ணி பாஞ்சிட்டு இருந்தது. நாங்கள் அது வந்து அந்த யூரியா கரைச்சி விடுவாங்க. அந்த மக்காச்சோள காட்டுக்கு இது பண்ணியிருக்கிறாங்க. அந்த தண்ணி எடுத்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுதான் தவறுதெல்லாம் வந்துட்டு அவரெல்லாம் ஆக்சிடென்ட்லாம் நடந்தது. காட்டுக்கு சம்திங் அந்த தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கும், இந்த யூரியா வாட்டர் காட்டுக்கு யூரியா போடுவாங்க. அது வந்து அந்த தண்ணியில் கலந்து விடுவாங்க சொட்டு நீர் பைப்பில். ஏதோ அதிலிருந்து எடுத்துட்டு அந்த குதிரைக்கு வச்சிருப்பாங்களாட்டு இருக்கு. அது ஒரு பாய்சன் தானே. நைட் வச்சிருப்பாங்களாட்டு மார்னிங் ஆச்சு. இது எது டிசீஸ் அவுட் பிரேக்கில் எதுவும் இல்லை. தேங்க்யூ. உங்கள் பேருங்க ப்ரோ? டாக்டர் கலைவாணன். என்ன பண்ணிருக்கீங்க? தமிழ் தெரியாதா? அவர் என்னென்ன பண்ணிருக்காரு? ஹார்ஸ் க்ரூம் பண்ணிட்டு இருக்காருங்க. ஹார்ஸ் க்ரூமிங். ஹார்ஸ் க்ரூமிங். ஆமாம், ஈவினிங் ஷோ இருக்கு. ஷோக்காக ஹார்ஸ் க்ரூம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்க ப்ரோ. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு ஹார்ஸுக்குன்னு ஸ்பெஷலான டாக்டர் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். இந்த மாதிரி டாக்டர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ரேர் அவைலபிலிட்டி கம்மி அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. நம்ம எப்படிங்கண்ணா இந்த சந்தை ஃபுல்லாகவே பார்ப்போமா? இல்லை, மோஸ்ட்லி நான் இந்த ஃபீல்டில் 13 வருஷம் இருக்கிறேன். எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 80% ஆஃப் பீப்புள் வந்து என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சவங்க தான். ஓகே. ஸோ
நான் வந்து படிக்கும்போது இருந்தே கொஞ்சம் குதிரையில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதனால் வந்து நான் போயிட்டு கிங்ஃபிஷர் ஒரு விஜயமாலியா ஒரு ஃபேமிலி டெல்லியில் ஒர்க் பண்ணேன். பூனாவில் ஒரு கன்சல்டிங் போவேன். அதனால் இந்தியா முழுசும் சுற்றிட்டு இருப்பேன். ஓகே ப்ரோ, இப்போது நீங்கள் இது வரைக்கும் பார்த்ததுலேயே அதிக ரேஞ்சில் இருக்கிற குதிரையை வந்துட்டு எவ்வளோக்கு வரைக்கும் குதிரை விற்றுருக்குது? தமிழ்நாட்டில் சொல்ல போனால் 90 லட்ச ரூபா முடியும் போயிருக்கு. ஓகேங்க. நாட்டில் பார்த்தோன்னா அப் டு 4 crore 5 crore வந்துருக்கு. 5 crore. இப்போது ஹார்ஸோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோ ப்ரோ இருக்குது? ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 35ன்னு சொல்லுவோம். ஓகேங்க. பட் வந்து இப்போ இருக்கிற எனக்கு பார்த்தீங்கன்னா 25 to 30 வரதே பெரிய விஷயம். ஒரு காலிக்குன்னு ஒரு வயிற்று வலி பிரச்சனை வரும். அதில் மோஸ்ட் ஆஃப் தி டெட்லி வந்து ஹார்ஸ் டெத் ஆகுறது அந்த ரீசன்னால தான். ஸோ நல்லபடியாக இந்த ஃப்ரீ கிரேசிங்கில் இருக்கிற அனிமல் வந்து எந்த பிரச்சனையும் வர்றதில்ல. 30 to 35 நல்லா இருக்குது. பட் ஸ்டேபிள் ஃப்ளீடிங்கில் இருக்கும்போது அது ஒரு வைல்ட் அனிமல் இல்லை, ஓடி விளையாடுற ஹார்சஸ் அதை கூட நம்ம உள்ளே வச்சுருக்கிறோம். ஸோ அப்போ அந்த ஓடி விளையாடாத போது அது எல்லா காம்ப்ளிகேஷன்ஸ் வர ஆரம்பிக்குது. ஓகே ஓகே. அந்த காலிக்குன்னு ஒரு பிரச்சனை தான் மெயினாக ஹார்ஸை வந்து டெத் ஆகிறதுக்கு நிறையா காரணம். ஆமாம், நம்ம லைஃப் ஸ்பேன் 35 தான். பட் ஓகே ஓகே தேங்க்யூ ப்ரோ. ஸ்டிக் சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டிக் எதுக்கு பயன்படுத்துவோம் ப்ரோ? இல்லை, இந்த ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோக்பூரில் பார்த்தீங்கன்னா ஜோக்பூர் ராஜஸ்தானி குஜராத்தி பீப்புள்ஸ்லாம் அந்த ராஜ்பூத் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. அந்த ராஜா பரம்பரை ஃபேமிலிலாம் சொல்லுவாங்கல்ல, அவங்க எல்லாமே இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே இது வச்சுருப்பாங்க. அது அவங்களுக்கு ஒரு ப்ரைடு மாதிரி கையில் வச்சுருக்கிறது வந்து ஒரு ப்ரைடு மாதிரி. அங்கே புஷ்கர் ஷோவுக்கு போனேன். அந்த புஷ்கர் ஷோவுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இது சேல் பண்ணுவாங்க. ஸோ நல்லா இருக்கே, நாமளும் ஒன்று வாங்கிட்டு போவோம். இது என்ன ரேஞ்சு நான் வருது இந்த ஸ்டிக்கில்? இது நாங்கள் வாங்கினப்ப 3000 வந்துச்சு. ஸ்டிக்கு 3000 வந்துச்சு. 3000 வந்துச்சு. ஆசைக்கு வாங்கினது தான். ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ.